ஹாய் கைஸ், ஐ எம் தமிழ்வாணன். இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஏர் அட் 1.02 பார் 22 degree Celsius initially occupying a cylinder volume of 0.015 meter cube is compressed reversibly and adiabatically by a piston to a pressure of 6.8 bar. Determine the work done. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலிண்டருக்குள்ளே ஏர் இருக்குது. பிஸ்டனை வச்சு அந்த ஏரை கம்ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்ரெஸ் பண்ணுற ப்ராசஸ் ரிவர்சிபிளி அண்ட் அடியபேட்டிக்லி கம்ப்ரெஷன். அடியபேட்டிக்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்காது, அதாவது ஹீட் உள்ளேயும் போகாது வெளியும் வராது. ரிவர்சிபிள்னால் ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லாத ஒரு ஐடியல் கண்டிஷன். கம்ப்ரெஸ் பண்ணும்போது வால்யூம் குறையும், ப்ரெஷர் அதிகரிக்கும். இந்த ப்ராப்ளத்தில் ரிவர்சிபிள் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் மூலமாக ஏரோட ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கிவன் டேட்டா பார்க்கலாம். இனிஷியல் ப்ரெஷர் P1 ஈக்குவல் 1.02 பார். இனிஷியல் டெம்பரேச்சர் T1 ஈக்குவல் 22 degree Celsius. இனிஷியல் வால்யூம் V1 ஈக்குவல் 0.0115 மீட்டர் கியூப். ஃபைனல் ப்ரெஷர் P2 ஈக்குவல் 6.8 பார். 6.8 பார் எப்படி வந்துச்சுன்னா, ஏரை கம்ப்ரெஸ் பண்ணதுக்கு அடுத்தது இருக்கிற ப்ரெஷரை 6.8 பார். ப்ராசஸ் ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் நடக்குது. அப்போ PV காமா இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட்டு. ஏரோட காமா வேல்யூ 1.4. இப்போ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது V2 தேவைப்படுது, அதனால் V2 முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுப்போம். ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸோட ரிலேஷன் P1 V1 காமா இஸ் ஈக்குவல் P2 V2 காமா. இது ரீஅரேஞ்ச் பண்ணால் V2 ஈக்குவல் V1 P1 டிவைடட் பை P2 பவர் 1 பை காமா. இப்போ வேல்யூஸ் என்ன சப்ஜெக்ட் பண்ணால் V2 ஈக்குவல் 0.015 இன்ட்டு 1.02 டிவைடட் பை 6.8 பவர் 1 டிவைடட் பை 1.4. இப்போ எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி கற்றுது. V2 ஈக்குவல் 0.00387 மீட்டர் கியூப் வருது. இப்போ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் ஃபார்முலா W ஈக்குவல் P1 V1 மைனஸ் P2 V2 டிவைடட் பை காமா மைனஸ் 1. ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ண பாரை கேபிஏவாக கன்வெர்ட் பண்ணணும். 1 பார் ஈக்குவல் 100 கேபிஏனா P1 ஈக்குவல் 1.02 பார் ஈக்குவல் 102 கேபிஏ. P2 ஈக்குவல் 6.8 பார் ஈக்குவல் 650 கேபிஏ. கேபிஏ எப்படி மாற்றுறோன்னா, ஒரு பார் என்பது 100 கேபிஏ. அப்போ 1.02 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 102 கேபிஏன்னு வரும். இப்போது ஃபார்முலாவில் வேல்யூஸ்னால் சப்ஜெக்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பண்ணால் W ஈக்குவல் 102 இன்ட்டு 0.015 மைனஸ் 680 இன்ட்டு 0.00387 டிவைடட் பை 1.4 மைனஸ் 1. இப்போ எதனா கால்குலேட் பண்ணி இப்போ 102 இன்ட்டு 0.15 பெருக்குனிங்கன்னா 1.53 மைனஸ் 2.6316 டிவைடட் பை 0.4. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா W ஈக்குவல் மைனஸ் 1.1016 டிவைடட் பை 0.4. இந்த ஆன்சர் W ஈக்குவல் மைனஸ் 2.754 கிலோ ஜூல். இப்போ நமக்கு ஏன் ஒர்க் டன் மைனஸில் வருதுன்னா, ஒர்க் டன் இஸ் ஆன் த சிஸ்டம் டூரிங் கம்ப்ரெஷன். ஸோ ஃபைனல் ஆன்சர் மைனஸில் வருது. தேங்க்யூ.